இப்போ தான் ஒரு கம்பெனி புதுசாக வராங்க அப்படின்னா அவங்க இந்த ஐபிஓவில் தான் வந்து ஷேரை இஷ்யூ பண்ணி, அதாவது டைரெக்டாக அந்த கம்பெனிலேருந்து நம்ம இன்வெஸ்டர்ஸுக்கு ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். பட் செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது அட் எனி டைம் நம்மள்ட்ட பைசா இருக்குன்னா டேரெக்டாக போக போகிறோம், ஷேராக வாங்க போகிறோம், ஹோல்டு பண்ண போகிறோம். ஒரு சர்டைன் பீரியடில் அது ஏறப்போது, ஏறினதுக்கப்புறம் அதை நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறோன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் அக்கௌண்ட்லேயே, உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே உங்கள் பணத்தை ஹோல்டு பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு அந்த ஒரு அப்ளிகேஷனை ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது கூட என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்காக ஆன்லைனில் எப்போல்லாம் வருதோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஐபிஓ அப்ளை பண்ண போகிறீங்க. இதை தான் அந்த வருஷம் ஃபுல்லாக செய்ய போகிறீங்க. கிட்டத்தட்ட 1,32,000 இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு 1,18,000 கிட்ட ப்ராஃபிட்டே கிடச்சிச்சு. இது ரியலாக கிடைக்கக்கூடிய விஷயம் தான். பட் எல்லாருக்கும் கிடைக்குமா? நான் போட்டால் எனக்கும் கன்ஃபார்மாக எனக்கு 1 லட்சம் போட்டால் 1 லட்சம் கிடைக்குமா, 15,000 போட்டால் 15,000 கிடைக்குமான்னு கேட்டால் வெல்த் கஃபே நேர்களுக்கு வணக்கம். ஃபினான்ஸ் குறித்து எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் ஐபிஓ, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட கெஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை இன்வைட் பண்ணிட்டு ஷோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து ஷேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது இந்த ஐபிஓ அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ஐபிஓனா என்ன ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஷேர் மார்க்கெட்டில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்டில் தான் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபருங்கிறது வரும், ஐபிஓன்றது வரும். அதாவது என்னென்னா, இப்போ தான் ஒரு கம்பெனி புதுசாக வராங்க அப்படின்னா அவங்க இந்த ஐபிஓவில் தான் வந்து ஷேரை இஷ்யூ பண்ணி, அதாவது டைரெக்டாக அந்த கம்பெனிலேருந்து நம்ம இன்வெஸ்டர்ஸுக்கு ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து பிரைமரி மார்க்கெட்டில் வந்து வருது. செகண்டரி மார்க்கெட்டில் நடக்கிற ஷேர் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா, நான் விற்கிறேன், நீங்கள் வாங்குவீங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பீப்புள்ஸுக்குள்ளே சரௌண்டிங்கில் அந்த ஷேர் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கும். சம்டைம்ஸ் கம்பெனியும் அந்த ஷேரை விற்று அந்த ட்ரேடிங் வந்து நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இனிஷியலாக ஃபஸ்ட்டு வர இஷ்யூ வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இதையே பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் வந்து கம்பெனிலேருந்து வெளியில் வரும். ஒன்று ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ரெண்டாவது ஓஎஃப்எஸ், ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லி ரெண்டாவது வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா எஃபிஓ, ஃபாலோயிங் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லி 3 டைப் ஆஃப் வெளியே வரும். இப்போ அந்த கம்பெனியோடைய ஷேரு வெளியில் இஷ்யூவே பண்ணலை, இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது இனிஷியல் பப்ளிக்கில் வரும். ரெண்டாவது ஓஎஃப்எஸ். ஓஎஃப்எஸ்ங்கிறது ஆஃபர் ஃபார் சேல், அதாவது அந்த கம்பெனி ஆல்ரெடி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டாக அந்த கம்பெனி பீப்புள்ஸ் சம்மந்தமாக இருக்கும். பட் பப்ளிக்கில் யார்ட்டையும் வந்திருக்காது. அதை வந்து பப்ளிக்கில் இஷ்யூ பண்ணும்போது அதை ஐபிஓன்னு சொல்லாமல் நம்ம ஓஎஃப்எஸ்ன்னு சொல்லுவோம், ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மூணாவதாக இருக்கிறது ஃபாலோயிங் பப்ளிக் ஆஃபர். ஆல்ரெடி ஒரு கம்பெனி இருக்கும், ஐபிஓவில் கொடுத்து மார்க்கெட்டில் எல்லாமே நார்மலாக ட்ரேட் ஆகிட்டுருக்கும். அந்த கம்பெனியோடது பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு கம்பெனியோடைய எக்ஸ்பேன்ஷனு இல்லை வேறு ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்காக அந்த ஐபிஓவை ஃபாலோ பண்ணி இன்னொரு பப்ளிக் இஷ்யூ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ஃபாலோயிங் பப்ளிக் ஆஃபர், எஃபிஓன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஐபிஓ வந்து வெளியில் வரும் மேடம். இப்போது ஐபிஓ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாமா, இல்லை செகண்டரி மார்க்கெட் பெஸ்ட்டாக, இல்லை பிரைமரி மார்க்கெட் பெஸ்ட்டாக, எதை பேஸ் பண்ணி இப்போ ஐபிஓவில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம்? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஓ பெஸ்ட்டு இல்லை செகண்டரி மார்க்கெட் பெஸ்ட்டான்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. காரணம் என்னென்னா, ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி ட்ரா பேசிஸில் தான் அலாட்மெண்ட்டே ஆகும். இப்போ ஒரு கம்பெனி அப்ளை பண்ணுறோம், நீங்களும் அப்ளை பண்ணுவீங்க, நானும் அப்ளை பண்ணுவோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 100 ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஒரு 1000 ஷேர் வந்து கோட் வரும். அதாவது 10 டைம்ஸ், 20 டைம்ஸ், 50 டைம்ஸ்ன்னு சொல்லி அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிற போது என்ன ஆகும், 10 ஷேர் கொடுக்குற இடத்துல 100 பேர் கேட்டாங்கன்னா அந்த 10 பேருக்கு மட்டும் லக்கி ட்ரா மாதிரி எடுத்து கொடுத்து தான் அலாட்மெண்ட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அந்த ப்ராபபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து அப்ளை பண்ணால் தான் அது கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராபபிலிட்டி பேசிஸில் தான் இதை வந்து நம்ம பண்ணவே முடியும். பட் செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது அட் எனி டைம் நம்மள்ட்ட பைசா இருக்குன்னா டேரெக்டாக போக போகிறோம், ஷேராக வாங்க போகிறோம், ஹோல்டு பண்ண போகிறோம். ஒரு சர்டைன் பீரியடில் அது ஏறப்போது, ஏறினதுக்கப்புறம் அதை நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறோம்.
ஸோ இது வந்து ஒரு தனி கேட்டகரி, இது வந்து ஒரு தனி கேட்டகரி. இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ வந்து ஐபிஓ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருந்துச்சு ஐபிஓ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. காரணம் என்னென்னா, அந்த ஐபிஓ இஷ்யூ ஓப்பன் பார்த்தீங்கன்னாலே ஒரு 10 நாள் 15 நாள் ஓப்பனில் இருக்கும். நம்ம அந்த 10 நாள் 15 நாளைக்குள்ளே எப்போ வேணால் ஐபிஓ அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் பேசிஸில் அந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அந்த ஐபிஓக்கு ஃபார்ம் வரும். ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அது கூட செக்கு கொடுத்து அந்த ஐபிஓ வந்து அப்ளை ஆகும். அந்த அப்ளை ஆகிற ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி காமனாக ஐபிஓக்குன்னே ஒரு காமன் பூல் அக்கௌண்ட் வந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் எல்லாம் போய் சேரும். அந்த அமௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இஷ்யூவை ரிலீஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட்டு சேர்றதுக்கே ஒரு ஐபிஓ இஷ்யூ நடக்கிறதே ஒரு 10 நாள். அதுக்கப்புறம் ஒரு 3 days 4 days வந்து அந்த அமௌண்ட் கலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு அலாட்மெண்ட்டு, அப்புறம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, டிமேட்டில் அலாட் பண்ணுறது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் மேக்ஸிமம் 30 நாள் வரைக்கும் அந்த ஐபிஓ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இதில் என்னென்னா, உங்களுக்கு இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் நம்ம பணம் இருக்குன்னா, இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன், என்னோடய அக்கௌண்ட்டில் இப்போ நான் 1 லட்ச ரூபாய்க்கு ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கேன்னா என் அக்கௌண்ட்லேருந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டு போயிடும். அந்த ஒரு மாதம்னா அந்த 1 மாதத்துக்கு எனக்கு பேங்க்லேருந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே கிடைக்காது. அங்கே தான் அந்த 1 lakh rupees வந்து பார்க் ஆகிருக்கும். எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது. 1 lakh rupees நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணி அலாட் ஆச்சுன்னா எனக்கு ஷேர் கொடுப்பாங்க, இல்லைன்னா என் பணம் எனக்கு என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி தான் பழைய இதில் சிஸ்டம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அமௌண்ட். இப்போ நம்ம ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறோன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் அக்கௌண்ட்லேயே உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே உங்கள் பணத்தை ஹோல்டு பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு அந்த ஒரு அப்ளிகேஷனை ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். த்ரூ 2 ஆப்ஷன். ஒன்று ஆன்லைன் மோடு, இன்னொன்று யூபிஐ மோடு. நம்மளுடைய கூகுள் பே மூலமாக பண்ணலாம், இல்லை நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம். இப்படி அப்ளை பண்ணிட்டோன்னா ஜஸ்ட்டு இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் உள்ளே கொடுத்துருக்கோம். அந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை பிளாக் மட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் அதுக்கு பேரே வந்து ஆஸ்பா, அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அமௌண்ட். பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்கள்கிட்ட ஒரு 1 lakh rupeesக்கு நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா 1 லட்ச ரூபாயை மட்டும் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ண உடனே பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த பணத்தை நீங்கள் உடனே எடுக்க முடியாது, அக்சசபிலிட்டி இருக்காது. 1 வாரமோ 10 நாளோ அந்த ஐபிஓ முடிகிற வரைக்கும் அந்த அமௌண்ட்டில் பிளாக் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் உங்களுக்கு தான் வரப்போகுது, அது கிடைக்கும். பட் என்ன ஒன்றுனா அந்த அமௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாத பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒன்ஸ் அந்த ஐபிஓ முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஷேர் அலோகேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஷேர் அலோகேட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு அலோகேஷன் ஆகலை அப்படின்னா அந்த பிளாக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. அட் எனி டைம் நீங்கள் அந்த ஐபிஓ பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயும் அட்வான்ஸ்டாக 3 working days வரைக்கும் நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணலாம். ஒரு ஐபிஓ வருது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10th அன்றைக்கி ஐபிஓ வருதுன்னா 10, 11, 12 3 நாளைக்கு வந்து ஐபிஓ அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓ முடிஞ்சு 12th அன்றைக்கி முடியுது. 13th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அலோகேஷன் கிடச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஐபிஓ வருது அப்படின்னா 3 daysக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாளில் ஐபிஓ முடிஞ்சிருக்குன்னா 3 நாளைக்குள்ளே நம்ம எப்போ வேணால் ஐபிஓ அப்ளை பண்ணிக்கலாம். 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 4th day வியாழக்கிழமை அன்னைக்கு அலோகேஷன் நடக்கும். யார் யாருக்கு எந்தெந்த ஷேர் வந்து அலோகேஷன் ஆகிருக்கு, யார் யாருக்கு அலோகேஷன் ஆகலைன்றது 4th day அன்றைக்கி தெரியும். 5th day அன்றைக்கி இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ். யார் யாருக்கெல்லாம் அலோகேஷன் ஆகலையோ அவங்களுக்கு ஃபண்டு ரிலீஸ் ஆகும். யார் யாருக்கெல்லாம் அலோகேஷன் ஆகிருக்கோ அவங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர் அலோகேட் ஆகிடும். 6th டேங்கிறது சாட்டர்டே, அதனால் சாட்டர்டே நடக்காது. அதுக்கு பதிலாக 6th working day மண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஷேரு லிஸ்டிங்கே வந்துடும். 6th day அன்றைக்கி உங்களுக்கு ஷேர் அலோகேஷன் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஷேரை செல் பண்ணிவிட்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் வித்ட்ராயலே பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் புதன்கிழமை அப்ளை பண்ணுறாருன்னா புதன்கிழமை அப்ளை பண்ணிவிட்டு அவருடைய அக்கௌண்ட்லேருந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பணம் வெளியில் போகும். திங்கக்கிழமை அவர் ஷேரை விற்றுட்டு அடுத்த 2 நாள் அவர் பணத்தை எடுத்துக்கவே முடியும். ஸோ இவ்வளோ அட்வான்ஸாக அந்த ஐபிஓங்கிற சிஸ்டம் அட்வான்ஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 100% வருது, 150% வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கரெக்ட் சார்? இதுவும் ஒரு நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஷின்ஸ் இருக்குது. என்னென்னா நான் ஐபிஓ அப்ளை பண்ணேன், எனக்கு 100% கிடச்சிச்சு, 150% கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பீப்புள்ஸுக்கு என்ன
இவங்க என்ன போட்டு 3 நாள் 4 நாளில் வந்து 100% கிடச்சிச்சா 200% கிடச்சிச்சான்னு நிறைய பேர் இது பண்ணி பண்ணுறாங்க. பட் இது ரியலாக இது நடக்குது. பட் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் உங்களுடைய லக்கை பொறுத்து தான் இது அமையும். நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியூஸ்வேன் அக்ரோடெக்னு ஒரு ஐபிஓ வந்துச்சு. அதோட ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1,32,000 rupees வந்துச்சு. ஒரு லாட்டுக்கு 1,32,000. அது என்னோடய கிளைண்ட் ஒருத்தருக்கு அலோகேஷன் கிடச்சிச்சு. லிஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே அன்றைக்கி லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆகும்போது அவருடைய ஷேரை வந்து 2,50,000 rupeesக்கு சேல் பண்ணும். கிட்டத்தட்ட 1,32,000 இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு 1,18,000 கிட்ட ப்ராஃபிட்டே கிடச்சிச்சு. இது ரியலாக கிடைக்கக்கூடிய விஷயம் தான். பட் எல்லாருக்கும் கிடைக்குமா? நான் போட்டால் எனக்கும் கன்ஃபார்மாக எனக்கு 1 லட்சம் போட்டால் 1 லட்சம் கிடைக்குமா, 15,000 போட்டால் 15,000 கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது நடக்காது. இது வந்து கேரண்டீடு கிடையாது. இப்போ வந்து நம்ம தொடர்ந்து ஐபிஓ அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு தடவை உங்களுக்கு கிடைக்கலாம். அது கிடைச்சிச்சின்னா இது வந்துடும். இதை தான் பண்ண முடியும். நான் இதை நம்பிக்கிட்டு டெய்லி இருந்தாலும் பண்ண முடியும்னு நினச்சா அது பண்ண முடியாது. சரி, இப்போ ஐபிஓவில் ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்தோம் 100% கூட கிடைக்கலாம், 150% கிடைக்கலாம். பட் அது கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போது ஐபிஓவில் லாஸ் அப்படிங்கிறது இருக்குமா, இல்லை லாஸே இல்லாமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுமா? ஐபிஓ பொறுத்த வரைக்கும் 100% உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்கும்னு கேரண்டீடாக யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு கேரண்டி கிடையாது. ஒவ்வொரு ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் அந்த ஐபிஓவுடைய கம்பெனி ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கிரே மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த கிரே மார்க்கெட் 100 போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த 100 அப்ரிஷியேஷன் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அதுக்கும் கேரண்டி கிடையாது. இது வந்து ஒரு கிரே மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்குது. ஒன்று பிளாக் மார்க்கெட், ஒன்று ஒயிட் மார்க்கெட், இன்னொன்று கிரே மார்க்கெட். பிளாக் மார்க்கெட் அப்படிங்கிறது இல்லீகலாக நடக்கக்கூடிய மார்க்கெட், அது பிளாக் மார்க்கெட் சொல்லலாம். ஒயிட் மார்க்கெட் அப்படிங்கிறது ரெகுலேட்டருக்கு கீழே நடக்கிற மார்க்கெட் எல்லாம் ஒயிட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே கிடையாது கிரே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். கிரே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனிக்கு இவ்வளோ வேல்யூபிள் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி XYZ கம்பெனி வருது. அந்த கம்பெனியோடைய ஒர்த்து வந்து 600 rupees இருக்குது. ஆனால் அதோடைய ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 rupees தான் இருக்குது. அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து வேல்யூவேஷன் போட்டு இந்த கம்பெனி 600 rupees ஒர்த் இருக்குது. ஸோ 200 வந்து அதுக்கு கிரே மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது இதோட ஃபினான்ஷியல் படி, அதனால் இதை அப்ளை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் அனலைஸ் பண்ணி கிரே மார்க்கெட் ப்ரைஸு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்ளை பண்ண முடியும். சரி, இப்போ வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டோம், ஐபிஓ வந்து அலோகேட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணலாம்? இப்போ ஐபிஓவே அலர்ட் ஆக மாட்டேங்குதுன்னா என்ன பண்ணுறாங்க பீப்புள்ஸ்? 2 தடவை 3 தடவை அப்ளை பண்ணால் 4 தடவை அப்ளை பண்ணுறாங்க. ஐபிஓ அலர்ட் ஆகலைன்னா அப்படியே விட்டுட்டு போயிடறாங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா எப்பயுமே ஐபிஓ அலோகேஷன் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு 4 டைம் பண்ணுறீங்க, 5 டைம் பண்ணுறீங்க, விட்டுற போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அலோகேஷன் ஆகாது. இப்போ ஐபிஓ வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணணுன்னா எந்த பேசிஸில் பண்ணலாம், எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் அக்கௌண்ட்டில் எப்பயுமே ஒரு 2 lakhs 3 lakhs வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எப்பயுமே சும்மா ஐடியில் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னவாகும், உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய அந்த 3% 4% சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு ரெகுலராக கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. அதை எஃபிஷியண்ட்டாக நம்ம பயன்படுத்துறதுக்காக தான் இந்த ஐபிஓ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் அதை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் பிளாக் ஆக போகுது. கிடச்சிச்சின்னா பணம் எடுத்துக்கிட்டு ஷேர் கொடுக்க போகிறாங்க, இல்லையா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பிளாக் வந்து ரிலீஸ் ஆகிடும், நீங்கள் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அந்த ஐபிஓவை நம்ம கண்டினியூஸாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 3 ஐபிஓ அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 ஐபிஓ அப்ளை பண்ணியிருப்போம். 30-35 ஐபிஓவில் ஒரே ஒரு ஐபிஓ உங்களுக்கு கிடைக்கட்டும். ஒரு ஐபிஓ கிடைக்கட்டும். 100% 150% எல்லாம் வேணாம். வெறும் ஒரு 15% இல்லை 20% லாபம் கிடச்சி புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்னாச்சு, வருஷத்துக்கு நார்மலாக உங்கள் பேங்க்கில் 3-4% கிடைக்கிற வட்டி 20-25% போயிடுதா, அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ஒரு இது இருக்கும் மேடம். இதுதான் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ். சரி, இப்போ ஐபிஓ வந்து அலர்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டீங்க. இப்போ ஐபிஓ அப்ளை பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து எனக்கு என்னென்னா, எனக்கு ஐபிஓ கிடைக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் இருக்கும். ரீட்டைல் கேட்டகரி இருக்கும், ஹெச்என்ஐ கேட்டகரி இருக்கும், ஸ்மால் ஹெச்என்ஐ இருக்கும்,
பிகே சென்னை கேட்டகரி, இந்த மாதிரி 3 கேட்டகரியில் வந்து வரும். இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீட்டைல் கேட்டகரிக்குன்னு ஒரு அலோகேஷன் இருக்கும், ஸ்மால் ஹெச்என்ஐக்குன்னு ஒரு அலோகேஷன் இருக்கும், பிகே ஹெச்என்ஐக்குன்னு ஒரு அலோகேஷன் இருக்கும். இதில் நம்மளால் நிறைய பணம் போட முடிஞ்சிச்சுன்னா பிகே ஹெச்என்ஐ கிளைண்ட்டில் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதே போல் நான் ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என் ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு 4 அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணினோன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்காக என் அக்கௌண்ட்டையே இந்த கம்பெனி, இந்த ப்ரோக்கர்கிட்ட ஒரு அக்கௌண்ட், அந்த ப்ரோக்கர்கிட்ட ஒரு அக்கௌண்ட், அந்த ப்ரோக்கர்கிட்ட ஒரு அக்கௌண்ட்டு, ஒரே ஆளுக்கு 4 அக்கௌண்ட் 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 4த்துலேயும் அப்ளை பண்ணிங்கன்னா 5மே ரிஜெக்ட் ஆகி போயிடும். ஸோ அதை பண்ணக்கூடாது. பண்ணணுன்னா ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா பர்சனை இன்க்ரீஸ் பண்ணணும். என் ஃபேமிலியில் 5 பேர் இருக்கிறாங்க, என் ஃபேமிலியில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரே ஆள் 10 லாட்டு அவங்க அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 10 ஃபேமிலி மெம்பர் பேர்லையும் ஓப்பன் பண்ணி ஈச் ஒரு லாட் அப்ளை பண்ணிங்கன்னா ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஐபிஓ அலாட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது திங், நீங்கள் ஐபிஓ அலோகேஷனையே நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஐடில் அமௌண்ட்டை எப்படி எஃபிஷியண்ட்டாக பைசா ஆகிறதுன்றது தான் பண்ணுறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது கூட என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்காக ஆன்லைனில் எப்போல்லாம் வருதோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஐபிஓ அப்ளை பண்ண போகிறீங்க. இதை தான் அந்த வருஷம் ஃபுல்லாக செய்ய போகிறீங்க. ஒரு 40 ஐபிஓக்கு செஞ்சால் கூட ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த 2-3 ஹவர்ஸில் ஒரு 15-20% உங்களுக்கு லாபம் கிடைச்சாலே பெரிய விஷயம் தானே. ஜாக்பாட்டாக 100-200% கிடச்சிச்சுன்னா அது வெல் அண்ட் குட். இது கிடைச்சாலே உங்களுக்கு பெரிய விஷயம் தானே மேடம். சரி, இப்போ வந்து ஐபிஓ அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது மினிமம் அமௌண்ட் லிமிட், மேக்ஸிமம் அமௌண்ட் லிமிட் அப்படின்னு இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து ஒரு 5,000 தான் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ இந்த 5,000ல் நான் ஒரு ஐபிஓ வாங்க முடியுமா, இல்லை லேக்ஸில் தான் இருக்கணுமா? கொஷின் நல்ல கொஷின் தான். பட் என்ன ஒன்றுன்னா, இப்போ வந்து ஐபிஓவில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எஸ்எம்இ கேட்டகரி ஐபிஓம்பாங்க, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் கேட்டகரி ஐபிஓ. இப்போ நார்மல் ஐபிஓ எல்லாமே மினிமம் ஒரு 13,000 ரூபாலேருந்து 15,000 ரூபாய்க்குள்ளே, 13,000 to 15,000 ருபீஸ்க்குள்ளே ஒரு ஐபிஓ வரும். அது நார்மல் ஐபிஓவாக வரும். அதில் நீங்கள் பண்ண முடியும், ஒரு லாட்டுக்கு கூட பண்ண முடியும். இப்போ ஒரு லாட்டுக்கு 15,000 சொல்லிங்க, நான் 20,000க்கு பண்ணவா 22,000க்கு பண்ணவானா பண்ண முடியாது. மல்டிபிள்ஸ் ஆஃப் லாட்ஸ் தான் பண்ண முடியும். 15,000, 30,000, 45,000 இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மினிமம் ஐபிஓன்றது 15,000 ரூபா இருந்தால் தான் ஒரு ஐபிஓ பண்ண முடியும். அதே போல் இந்த எஸ்எம்இ கேட்டகரி ஐபிஓலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 lakh to 2 lakhக்குள்ளே அந்த அமௌண்ட்டு இருக்கும். அந்த ஐபிஓ வந்து எஸ்எம்இ கேட்டகரியில் வரும். மினிமம் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னால எபோவ் 1 lakh rupees இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஸ்மால் கேட்டகரி இன்வெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஐபிஓவில் 15,000க்கு பண்ணலாம். 15,000க்கு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 100% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 15,000 ரூபாய்க்கு 15,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அதில் எவ்வளோ ரேஷியோ கிரே மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ, லிஸ்டிங் ப்ரைஸ் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, இன்றைக்கி வந்து ஐபிஓனா என்ன, அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எங்களுக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் வந்து ஐபிஓ பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். நேர்களே, இன்றைக்கி ஐபிஓ பற்றி ஒரு பேசிக்கான செஷன் வந்து நம்ம பார்த்துருந்தோம். சார் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஐபிஓ ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய டீட்டெயில்ஸ் இனிமேல் வர காத்திருக்கு. தொடர்ந்து வெல்த் கஃபே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.